ரைட், அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இன்றைய தினம் உங்களுடைய அந்த வினா பத்திரத்தை பரீட்சைக்கான இறுதி செயல் அமர்வாக ஒரு பேப்பர் கிளாஸ் நடத்துமாறு வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு இணங்க வினா பத்திரம் ஒன்று உங்களுக்கு கிடைத்திருக்கும் என கருதுகிறேன். கேள்வியில பார்த்தீங்களா? யாராவது கிளாஸுக்கு புதுசாக நெஞ்ச ஆட்கள் இருக்கிறீங்களா, பழைய ஆட்கள் இருக்கிறீங்களா? பழைய ஆட்கள் இருக்காங்க சார். புதிய ஆட்கள் இருக்கிறீங்களா? ஓம் சார். எஸ் சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாரீங்களா? ரைட், ஓகே. அவங்க பேப்பர் ஏற்கனவே போட்டிருப்பாங்க. வினா பத்திரத்துல பாத்தீங்களா? எப்படி இருக்குது பேப்பர்? மாடல் பேப்பர் ஒன்று எடுத்தது. கஷ்டமாய்க்கிற பேப்பர் இல்லையே? விட எழுதி பார்த்தீங்களா? ரைட், ஓகே. அப்ப நாங்க முடியுமான அளவு இந்த வினாக்களுக்கான விடைகளை எவ்வாறு தயாரிக்கிறதுன்னு சொல்லி நாங்க பார்ப்போம். சரி, பேப்பரை ஷேர் ஆகலையா? பேப்பர் ரைட், பேப்பர் உங்களோட குரூப்ல ஷேர் பண்ணுவாங்க. ரைட், ஓகே. முதலாவது வினா நாங்க பார்ப்போம். அதுல 4 வினாக்களுக்கு நீங்க விடையளிக்க வேண்டும். கடந்த வினா பத்திரங்கள்ல கட்டமைப்பு வினாக்களாக வந்திருக்கிறது. எனவே அந்த வகையில டிரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் எழுதுற மாதிரியான வினாக்கள் வந்திருக்கிறது. 4 வினாக்களுக்கு நீங்கள் விடையளிக்க வேண்டும் என்று இருக்கிறது. ரைட், எனவே நாங்கள் முதலாவது வினா போட்டிருக்கிறேன். எஃப்டபிள்யூ டைலரின் நிறுவன விளைதிறன் வீழ்ச்சி ஏற்படுவதற்கான காரணங்கள் யாவை என்று ஒரு வினா போட்டிருக்கிறோம். நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். எஃப்டபிள்யூ டைலர் என்பவர் இந்த முகாமைத்துவ கோட்பாடுகள்ல மானிடவியல் கோட்பாடுகள்ல முக்கியமானவர் தான். இவர் விஞ்ஞான ரீதியான கோட்பாடுகள் அறிமுகப்படுத்துறதுல ஆரம்ப காலத்தில் இருந்தவர் ஒருத்தர் தான் இந்த டைலர் என்பவர். தொழில் புரட்சிக்கு பின்னரான காலத்துல தொழில் நிலையங்கள்ல தொழிற்சாலைகள வீழ்ச்சி கட்டம் ஒன்று ஏற்பட்ட போதுதான் இந்த கோட்பாடுகள் தோட்டம் பெற்றிருக்கிறது என்று பார்த்தோம். எனவே டைலர் குறிப்பிடுகிற நிறுவன விளைதிறன் வீழ்ச்சி என்பது தற்பொழுதுள்ள காலத்திலும் காணப்படுகிறது. அவர் அக்கால பகுதியில் ஆய்வு செய்து வெளியிட்ட கருத்துக்கள் தான் நிறுவன வீழ்ச்சி ஒன்றுக்கான காரணங்கள். அதில் ஒன்று அவர் சொல்வது, நிறுவனத்தின் பணிக்குழு முகாமையாளர்கள் பயன்படுத்துகின்ற பாரம்பரிய வினைத்திறனற்ற வேலை முறைமை, பாரம்பரிய பொருத்தமற்ற உபகரண பாவனை மற்றும் பலவீனமான சூழல் நிலைமை காரணமாக நிறுவன வீழ்ச்சி ஏற்படுகிறது என்பது அவருடைய ஒரு ஆய்வுல அவர் கண்டுகொண்டது. இரண்டாவதாக, ஆளணியினரை ஊக்கப்படுத்தலுக்கு பொருத்தமற்ற முறையினை பயன்படுத்தல் அல்லது அது தொடர்பாக கவனம் செலுத்தாமை. எனவே புதிய நிலைமைகள், புதிய ஊக்கப்படுத்தல் செயல்முறைகள் காணப்படாமை. மூன்றாவது, ஆளணியினை சேவைக்கு அமர்த்தல் உள்ள பலவீனங்களை பற்றி அவர் பேசுகிறார். எனவே தகுதியானவர்கள் ஆளணியினர்ல நியமிக்கப்படுவதும் இல்லை. அத்தோடு ஆளணி நியமிக்கப்பட்டதுக்கு பிறகு அவர்களுக்கான தொடர்ச்சியான பயிற்சிகள்ல உள்ள குறைபாடுகள் நிறுவன வீழ்ச்சிக்கு ஏதுவாக காணப்படுகிறது என்பது அவருடைய கருத்து. அடுத்தது, தொழில் இழக்க நேரிடும் என்ற காரணங்கள் காரணமாக
தனது அந்த தொழில் நடவடிக்கைகளை அவர் மெதுவாக செய்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது. எனவே அவர்கள் புதிய இனோவேட்டிவாக சிந்திக்கிற தன்மைகள் என்பன குறைவு என்பது அவருடைய கருத்து. எனவே அதுல அவர் சொல்வார், நிறுவன விளைத்திறன் வீழ்ச்சியை தடுப்பதற்கான தீர்வு முறைகளை முன்வைக்கின்றார். அந்த வகையில நிறுவன செயற்பாடுகளை நாங்கள் விஞ்ஞான முறைமையினை கண்டு நாங்கள் அவற்றை அபிவிருத்தி செய்ய வேண்டும். அத்தோடு ஆளணியினரை தெரிவு செய்வதற்கு பயிற்சி அளிப்பதற்குமான புதிய முறைமைகள் விஞ்ஞான சயின்டிபிக் மெத்தடாலஜி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். நிறுவன முகாமையாளர் ஆளுநரிடையே சுமூகமான உறவு பேணுதலூடாக விளைதிறன் வீழ்ச்சியை கட்டுப்படுத்தலாம் என்று அவர் கூறுகிறார். முகாமையாளர்கள் ஆளுநரின் செயற்பாடுகளுக்கு சுதந்திரமாக உள்ள நல்ல நிலைமை சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்பது அவருடைய